ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பல்லவன் இருந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சோழன் அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சோழன்ற பேஷண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பக்கத்தில் தான் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிற அந்த வார்டு நம்பரை வந்து சொல்லிடுறாங்க. நிலாவும் பதறி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. அங்கே சோழனுக்கு நல்லா கட்டெல்லாம் பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. நம்ம நடேசனும் சோழனோட ஓனரும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கார் அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்களே கிளம்பி போய் பார்த்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே நிறையவே அடிபட்டுருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே நம்ம நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனடியாக உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நிறையவே கட்டு போட்டு வச்சுருக்காங்க கையில் தலையில். அதுக்கு அடுத்ததாக சின்ன சின்ன கட்டை அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக நடந்த எல்லா விஷயத்தையும் வீட்டில் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ போனதையுமே இவனை பிடிச்சி நாங்கள் எல்லோரும் கத்தி விட்டுட்டோம். அந்த கோவத்தில் வண்டி எடுத்துகிட்டு போனால் திடீர்னு இவன் வீட்டுக்கு வரலேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ரொம்ப பதட்டமாக இருந்தோம். திடீர்னு அவங்க ஓனர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சோழனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. இங்கே அட்மிட் பண்ண பின்னாடி தான் எங்களுக்கே சொன்னாங்க. நாங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு இப்போதாம்மா வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சோழன் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் எனக்கு வலிக்கலை நிலா, என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னல அப்போவே நான் உடஞ்சி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட மறைச்சிருக்கக்கூடாது, ஆனால் மறைச்சிட்டேன். நீயே சொல்ல நிலா, என்ன நம்பியலாம் எந்த பொண்ணாவது கழுத்தை நீட்டுவாளா? நீ வந்ததுக்கப்புறமா தான் என் வாழ்க்கையே இவ்வளோ தூரம் மாறி இருக்கு. திடீர்னு நீ என்னை விட்டுட்டு போனதுமே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் ஜீரோ ஆகிட்டுனான்னு தோணுச்சு. அதனால் அந்த டென்ஷன்லேயே வண்டியை ஓட்டிகிட்டு போனேன்னா திடீர்னு அப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு நீங்கள் சேஃபாக இருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த கையோட நம்ம சேரன் எல்லாருமே இருந்துக்கிட்டு, அவன் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுமா, நீ இருக்கிற வரைக்கும் அவன் ரொம்ப நல்லா இருந்தாம்மா, நீ எப்போ அவனை விட்டுட்டு போனியோ அவன் அப்போவே மாறி போயிட்டான். தயவு செஞ்சு உன்னை இந்த விஷயத்தில் கேட்குறது தப்பு தான், ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் கேட்குறோம். நீ சோழனோடவே இருந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் முடிவெடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, நீ வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே அந்த வீடு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்க வேண்டியதாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாலே தாங்கிக்க முடியல, ஆனால் உன் மேலே சோழன் உயிராக இருக்கான், அவனை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலாவும் என்ன செய்கிறதுனே தெரியாமல், சாரிண்ணே, இப்போதைக்கு என்கிட்ட இந்த மாதிரி எதுவுமே பேசாதீங்க, இவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தானேண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாம்மா, இவன் பண்ணது நியாயம்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டி இருந்துட்டு, தப்பு எல்லாமே எங்கள் மேலே தாங்க இருக்குது, நாங்களும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போன கோவத்தில் அவங்ககிட்ட கத்தி விட்டுட்டோம், அவனும் அந்த டென்ஷனில் வண்டி எடுத்துகிட்டு போனதுனால தான் இவ்வளோ பெரிய அடியாக அவனுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம வானத்தை இருந்துட்டு பாண்டிக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோன் வந்து நம்ம பாண்டி எடுக்கவே இல்லை. அதனால் டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம வானத்தி வந்து. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் நம்ம நிலா வந்து தனியாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா போகிறாங்க. நிலா இருந்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தது, சோழன்கிட்ட ஹெல்ப் கேட்டது, இப்படி ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ திவ்யா இருந்துட்டு காஃபி குடி நிலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நான் இவங்கிட்ட ஹெல்ப் தான் கேட்டேன், ஆனால் என்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு, ஆனால் இப்போ எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தரை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ குழப்பத்தை எதுக்காக உன் மனசுகளை போட்டு அடைச்சி வச்சிட்ருக்க? இவ்வளோ குழப்பத்தில் ஒரு முடிவு எடுக்கவே எடுக்காத, அமைதியாக விடு, என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு சோழனை பார்க்கறதுக்காக ரூம்க்கு போகிறாங்க. அங்கே ரூமில் எல்லாருமே இருக்காங்க. நிலா இருந்துட்டு
சோழன் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா என்ன பதில் சொல்ல போகிறாங்களோன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கடுத்ததா நிலா இருந்துட்டு, உங்களுக்கு நான் 6 மாதம் டைம் கொடுக்குறேன். 6 மாசத்துல இனிமேல் நீங்கள் என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லக்கூடாது. சின்னதாக ஒரு விஷயத்த கூட நீங்கள் மறைக்கவே கூடாது. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்ற பார்த்து தான் நான் உங்களோட வாழணுமா வாழக்கூடாதான்னு நான் முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. எனக்கு இது போதும் நிலா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலகால புரியாமல் எழுந்து நின்று டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. சோழனோட ஓனர் இருந்துட்டு ஓவர ஆட்டம் போடாது, உனக்கு அடிபட்டிருக்க மாதிரி தான் நீ நடிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே போயிட்டு ஐயோ அப்பா அம்மா என்ன சந்தோஷத்தில் என்ன பண்ணுறன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு சமாளிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே சோழன் மேலே ஒரு டவுட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. சோழன் இந்த விஷயத்தில் நடிக்கிறாங்கன்ற விஷயம் நிலாவுக்கு தெரிய வந்தால் நிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.